ஜான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்புவி நிகழ்ச்சியூடாக உங்களிடத்தில் இன்று இணைந்திருப்பதில் மகிழ்ச்சி என்றுதான் சொல்ல வேண்டும். பொதுவாக பெண்புவி நிகழ்ச்சியினூடாக உங்கள் அழகில், ஆரோக்கியத்தில், பல விடயங்களில், வீட்டில் இருந்து சிறு கைத்தொழில் செய்யும் விடயத்தில் கூட நாங்கள் பங்களிப்பு செய்து வருகின்றோம். அந்த வகையில் இன்று நாங்கள் பார்க்க இருக்கும் விடயம் நிறைய பேருக்கு இந்த தற்காப்பு கலையை பற்றி நிறையவே தெரிந்திருக்கும். ஆனால் இந்த தற்காப்பு கலையை பெரியவர்கள் தான் செய்வது, பெரியவர்களிடத்திலிருந்து பல விடயங்களை அறிந்து கொள்வதில் நமக்கு ஆர்வம் இருக்கும். ஆனால் இது சிறுவர்கள் அல்லது சிறுமியர்கள் ஈடுபட்டால் எப்படி அவர்களும் பயிர முடியுமா இந்த தற்காப்பு கலை அப்படின்னு ஒரு வித்தியாசமான கோணத்தில் இன்று நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அதுக்காக இன்று எங்களுடன் கலையகத்தில் இணைந்திருக்கிறார்கள் இன்ஸ்டிடியூட் ஃபார் மார்ஷல் ஆர்ட்ஸின் தலைவர் டாக்டர் பி தனராஜா அவர்கள் இன்று எங்களுடன் கலையகத்தில். வணக்கம். வணக்கம் கவிதா. நிறைய நிகழ்ச்சிகளில் உங்களை இணைத்திருக்கின்றோம். பல்வேறு கருத்துக்களை மக்களிடத்திலே நாங்கள் சொல்லி வருகின்றோம். அந்த வகையிலே இந்த மார்ஷல் ஆர்ட்டை பற்றியும் அதனுடைய விளக்கத்தையும் சற்று வருமாறு கேட்டுக்கொள்வோம். நிச்சயமா மார்ஷல் ஆர்ட்ஸ் இலங்கை தமிழ் சொல்றோம்னா ஒரு தற்காப்பு கலை சொல்லுவோம். ஆனா முக்கியமா இது என்ன கவனிக்கணும்னா இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் உடல்ல ஒழுக்கநெறியை கற்றுக் கொடுக்குது, உங்களோட டிசிப்ளின். அது பிறகு செல்ஃப் கான்பிடன்ஸ், தன்னம்பிக்கை வளர்க்குது. அடுத்தது நேற்று வாழ்வதற்கு உடல் உறுதியா இருக்கு, உதவியா இருக்கு. அதுக்கு பிறகுதான் இந்த தற்காப்பு பயிற்சிகள் என்று வருது. இதெல்லாம் கலந்ததுதான் ஒரு முழு வடிவம் பெற்ற தற்காப்பு கலை சொல்லுவேன். பொதுவாக இந்த தற்காப்பு கலை என்று சொன்னவுடனே நாங்கள் நிறைய விடயங்களை மனதிற்குள் கொண்டு வருவோம். பொதுவாக அது இலங்கையை பொறுத்தவரையிலே எவ்வாறு சாத்தியப்படுகின்றது என்பது நிறைய பேருடைய எண்ணமாக இருக்கும். பொதுவாக உங்களுடைய வெற்றி எந்த அளவு நம் நாட்டிலே தங்கி இருக்கின்றது? வித்தியாசமான கேள்வி. நான் இந்த வெற்றியின் காரணம் எனக்கு படிக்கிற மாணவர்கள் அந்த ஒழுக்கம், அவையில் வருங்காலத்தை வாழ்க்கை போய்தான் நான் வெற்றிய காரணம். அந்த வகையில் நான் பெருமையா சொல்லுவேன், எந்த வகுப்புக்கு இந்த அனைவருமே எந்த வகையான ஒரு தீய பழக்கத்துக்கு உட்பட்டவன் அல்ல. அது மிக பெருமையா சொல்ல வேண்டிய விஷயம். அடுத்தது எல்லாருமே நல்ல ஒரு டிசிப்ளின், ஒரு மரியாதை இருக்கு. பெரிய சிறிய வித்தியாசம் இல்லாத ஒரே குடும்பத்தில் வாழ்ற மாதிரி இருக்கும். இதுல அந்த நாங்கள் அதை முக்கியமா ஒரு கட்டுக்கோப்பா பாதுகாத்து வருவோம். எனவே இவந்த அந்த வளர்ச்சி தான் நான் கருதுவேன் வெற்றியாக. பொதுவாக எந்த ஒரு ஆசிரியருக்கும் தன்னுடைய மாணவர்களுடைய பங்களிப்பு, அவர்கள் படித்து விட்டு வெளியிலே சென்றாலுமே அதனுடைய பழக்க வழக்கங்களை தொடரும் வகையிலே அவர்களுடைய சந்தோஷம் அதில் தான் அடங்கி இருக்கின்றது. அந்த வகையிலே தற்காப்பு கலை என்றால் பொதுவாக பெரியவர்கள் தான் தெரிந்திருக்க வேண்டும். காரணம் இது மிகவும் நுணுக்கமாக பயிலும் ஒரு விடயம். ஆனால் இந்த சிறுவர்களுக்கும் சிறுமியர்களுக்கும் சொல்லிக் கொடுப்பது என்பது ஒரு சவாலான விடயம். இதை எப்படி நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள்? பிராக்டிகல் கேட்டுருவீங்க. இன்னும் கஷ்டமா சொல்லணும். நான் பெரிய சொல்லிக்கு ஈஸியா சொல்லிக் கொடுக்கலாம். சொல்லுவேன் சிறுவர்கள் போய் கூட அக்கறை எடுக்க வேண்டும். அதனாலதான் பொதுவாக அவங்கள வகுப்பை பொறுத்த வரைக்கும் நாங்க அவங்களோட சீனியர் மாஸ்டர் எல்லாரும் கூட அளவுக்கு சிறுவர்கள கிளாஸ்ல சேர்க்கறதுக்கு நாங்க அவ்வளவு அக்கறை காட்டுறது இல்லை. காரணம் அவங்களோட இன்னொன்னு கூட தேவை அவங்களுக்கு. இன்னும் தான் போகக்கூடாது. எனவே நாங்கள் எடுக்க சிறுவர்களை முழு கவனத்துடன் படிப்பிக்கிறோம். அதே நேரத்தில் எங்களோட அபிஸ்டர் கூட அவங்க அமைஞ்ச எல்லா சிறுவர்களுமே மிக திறமையானவர்கள், ஆர்வம் உள்ளவர்கள். எனவே பெற்றோர் தான் அனுப்பி செய்ய அவசியமாக்கி கிளாஸ் சேர்க்க தங்க ஆர்த்த காட்டணும். அந்த வரை நீங்க பார்க்க போறீங்க உங்களோட கிளாஸ்ல முக்கியமான இளம் வயது, அதாவது இப்ப நீங்க பார்க்கலாம் 3 பேர் வந்திருக்கணும். இதுல முதல்ல கிச்சன் வந்திருக்கிறார், பிரவுன் பெல்ட்ல இருக்கிறார். அது இப்போ ரெவான் நிக்கிறார் ஆரஞ்சு பெல்ட்ல, டெனி கிரீன் பெல்ட். இந்த இதெல்லாம் இளம் வயதுல சேர்ந்தாக்கள். இதுல நல்ல ஆரஞ்சு பெல்ட் ரெவான் 3 வயசுலயே 3 கம்ப்ளீட் வயசுல சேர்ந்தார். அவர் ஆரம்ப பாடசாலை கூட செல்லல அந்த நேரத்துல. ஆனா கராட்சி அவங்க அப்பா அம்மா கேட்டு ஆசைப்பட்டு சேர்ந்து அந்த ஆர்வம் அவர் இன்னும் இது அளவுக்கு வளர்த்து போகுது. இந்த 3 பேருமே மிக ஆர்வமாக செய்யறவங்க. பார்க்கலாம் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆமா, பொதுவா சொல்வார்கள் பெரியவர்களிடத்தில் விதைப்பதை விட சிறியவர்களிடத்தில் இருந்து விதைக்கும் பொழுது அது நல்ல ஒரு பயனை தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க நிறைய விடயங்களை கற்றுக்கொண்டு அதாவது வெளியில் இருக்கும் உலகத்தை அறிந்து கொள்வதற்கு அவர்களுக்கு மிகவும் உதவியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப நாங்க அவங்க கிட்ட என்ன விடயத்தை பயில போனோம். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க ஒவ்வொரு விதமான கலர் பெல்ட் கொடுத்திருக்கீங்க. இது அவங்க எந்த ஸ்டேஜ்ல இருக்காங்க அப்படின்றதையும் நீங்க சொல்லுங்க. ஆரம்ப லெவல்ல ஒயிட் பெல்ட் சொல்லுவோம், வெள்ளப்பட்டி தான் ஆரம்ப ஸ்டேஜ். அதுக்கு அடுத்த லெவல் ஆரஞ்சு பெல்ட். மொத்தமா 5 கலர் பெல்ட்ஸ் இருக்கு. அந்த ஆரஞ்சு தான் 2ஆம் நிறம். அதையும் தாண்டி அடுத்த தான் கிரீன் பெல்ட் வரும். அது கடைசியா பிளாக் பெல்ட், அதுக்கு முதல்ல இருக்கிறது அந்த பிரவுன் பெல்ட். அப்ப அவங்க அந்த ஆர்வம் படிக்கிற காலம் அதுல பொறுத்து பரீட்சையில பங்கு பெற்ற பொறுத்து அந்த பெல்ட் அடைவிடும். இன்னொன்று முக்கியமா சொல்லணும், பெற்றோர் சொல்லும் போது
பொதுவா பெற்றோர் முக்கிய பங்கு இருக்கு. இப்ப பெற்றோர் வந்து எவ்வளவு தூரம் சில பேசுகிறது எந்த பிள்ளை வந்து சொல்லணும் நான் நாட்ட பிள்ளை என்று சொல்றதுக்கு பெற்றோர் பாடுபடணும்னு நினைக்கலாம். எந்த ஒரு தனிப்பட்ட கருத்து இருந்தா ஒரு நாளும் பெற்றோர் அப்படி யோசிக்கக்கூடாது பிள்ளை வந்து நான் இவர்கிட்ட தான் மகன் சொல்லணும். அந்த பிள்ளை சொன்னாலும் எந்த அப்பா அம்மா போல யாருமே இல்லை, அந்த அளவுக்கு நான் தேவைப்படுறேன். அதுதான் முக்கியம். அதாவது அது வந்து பாசம் இருக்கணும். இவ்வளவு தூரம் பாசம் காட்டி பிள்ளையை காண செய்றீங்களோ அந்த பிள்ளை பெருமைப்படும். இதை போல அப்பமாவும் இவ்வளவு நான் காண மாட்டேன் எந்த பக்கம் பெஸ்ட். அது பெற்றோட கடமை எனக்கு ஒன்று. ரெண்டாவது வந்து பொதுவா பெற்றோர் வந்து பிள்ளைட எதிர்பார்க்க வந்து நாங்க போய் சொல்லக்கூடாது, பிள்ளை நாங்க உண்மை சொல்லணும். அதுக்கு பெற்றோர் கடமை இருக்கணும். சொன்னா பிள்ளை ஏதாவது சொன்னா கடைக்கு போயிட்டு தான் போயிட்டு வாங்க அப்பாண்டா சரி அம்மா சொன்னா பிஸில மறந்துடுவாங்க. அவன் சொன்னா பிள்ளைகிட்ட ஐயோ கடை மூடி இருக்கு இல்லாட்டி சாமான் முடிஞ்சு போச்சு ஒரு போய் அப்ப அது பிள்ளைக்கு தெரிய பேசுவாங்க. அப்பா அம்மா போய் சொல்ல நானும் போய் சொல்லலாம். அந்த பிள்ளைக்கு உணவு இருக்கணும், அப்பா அம்மா போய் சொல்ல மாட்டாங்க. அந்த உணவு வந்துட்டாலே பிள்ளை உண்மையா இருக்கும். நீங்க என்னென்ன பிள்ளைக்கு எதிர்பார்க்கீங்களோ அதை முதல் பிள்ளைக்கு கொடுக்கணும். இதெல்லாம் பொதுவா சொல்ற இந்த கருத்து பெற்றோருக்கு. எனவே பெற்றோர் எவ்வளவு தூரம் நீங்க பிள்ளைக்கு எதிர்பார்க்கீங்களோ அவ்வளவு தூரம் நீங்க கொடுங்க, உங்களுக்கு வரும். அதாவது பொதுவாக வளரும் குழந்தைகளுக்கு ரோல் மாடல் வந்து அவங்களுடைய அம்மா அப்பான்னு தான் பொதுவா சொல்லணும். ஏன்னா அவங்க கிட்ட இருந்து அவங்க நிறைய விடயங்களை பயில்றாங்க. இப்ப வந்து நாங்க இந்த சிறுவர்களுடைய அந்த கல்வி கற்றல் முறை எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். அவங்களுடைய திறமையை இப்ப காட்ட இருக்கிறாங்க. நீங்க ஒவ்வொரு படிமுறையா சொல்லுங்க. Okay, feet together, bow, joy, and left hand out. Tussle punch. Ready? 1, 2, 3, 4, 5. இது வந்து ஒரு பேசிக் அட்டாக். இது வந்து இந்த படிக்காத சேர்க்க தெரியும், அந்த கையில உறுதி இருக்காது. இது தெரிஞ்சாத சேர்க்க அந்த கை பிடிப்பாங்க வேறையா இருக்கும். ஒன்ஸ் மோர் திருப்பி செய்வோம். ரெடி? இஷ், நீ, சன், சி, கோ. Very good. Both on deep. Double punches. Ready? 1, 2, 3, 4, 5. Okay. உங்களுக்கு பார்க்க தெரிஞ்சிருக்கும் இந்த சேக் டெக்னிக்கு நான் அந்த ரசிச்சு அதை என்ஜாய் பண்ணி செய்யணும். அது ஒரு முக்கியமான விஷயம். முகத்துல ஃபேஸ் எக்ஸ்பிரஷன், அந்த கோபம் அந்த கடூரம் அதில் வரக்க அது ஒரு மூக்கத்தரமா பார்க்கிற டெக்னிக்கா மாறிடும். எனவே அதை ரசிச்சு என்ஜாய் பண்ணி சேர்க்க உடலுக்கு நல்லா இருக்கும், மனசுக்கு தன்னம்பிக்கை கொடுக்கும். நான் கடைசி மீண்டும் ஒன் மோர் டைம் வில் டு இட். ரெடி? இஷ், நீ, சன், சி, கோ. ஓகே, இது ஒரு அடிப்படை டெக்னிக்ஸ். அப்ப இதை மூன்று பகுதி செய்து ஆயிட்டோம். நாங்க சேர்ந்து செய்யணுமா பாருங்க சார். ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் அண்ட் கிச்சன். இது வந்து நீங்க ஃபேஷியல் பஞ்ச், அதாவது முகத்துக்கு அடிக்க ஒரு பேசிக் பிளாக் பஞ்ச். 1 மேல் நோக்கி தடுக்குறீங்க. 2 இது நெஞ்சுக்கு அடிக்குங்க, நெஞ்சு நோக்கி தாக்கல் வரக்க அந்த பொசிஷனை மாத்துறீங்க. உங்களோட உடம்புல மசில்ஸ் பொசிஷனை வச்சு அந்த டெக்னிக் அமைஞ்சிருக்கும், பவர் யூஸ் பண்ணலாம். லாக் டெக்னிக். ஓகே, இது இன்னொரு விதமான டெக்னிக் கொண்டு எதிரே கட்டுப்படுத்துறது, காக்காய்க்கு அவர் என்ன கட்டுப்பாடு கொண்டு வரோம். ரெடி? 1 அது கையா இலவா மடிச்சு ஃபுல்லா கட்டுப்பாடு கொண்டு வந்துருவீங்க. திருப்பி பேக். 2 இது இன்னொரு மாதிரி டெக்னிக். எதிரே கொண்டு வந்து அப்படியே லாக் பண்ணி போடுறீங்க. ஃபீட் டுகெதர், என்ஜாய். இப்ப நீங்க பார்த்த வந்து பேசிக். இன்னும் சீ காட்டப்படும். இன்னும் வர இல்ல அடிப்படையில இருந்து கொஞ்சம் அட்வான்ஸ் போவோம். பொதுவா வந்து நீங்க சொன்ன மாதிரி குழந்தைகளுக்கோ சிறுவர்களுக்கோ படிப்பிக்கிறது ஒரு கஷ்டமான விடயமா இருந்தாலுமே இவங்க வந்து ஒவ்வொரு படிமுறைக்கு வாரத்திற்கு வந்திருக்கு எவ்வளவு நாட்கள் அல்லது எவ்வளவு காலங்களை எடுத்துக்கொள்கிறார்கள்? அது நல்ல ஒரு இதுதான். உண்மையாவே இந்த கருத்தா சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இது வந்து அவங்க தனிப்பட்ட ஆர்வமும் முயற்சியும் இருக்கு. இப்ப கேள்விப்பட்டிருக்கோம் வெளிநாட்டு யூனிவர்சிட்டி எல்லாம் 9 வயசுல 15 வயசுல எல்லாம் யூனிவர்சிட்டி படிக்கிறாங்க. அப்ப அதுக்கு வயசு தடை இல்ல, தகவல் அவன் ஆர்வம் தான். ஆர்வமும் நாலேஜும் இருந்தா அதை அடையலாம். ஏன்னா இதே பொறுத்து அப்படித்தான். எவ்வளவு தூரம் கெரியா அந்த டெக்னிக் படிச்சு பிக்கப் பண்ணி செய்யணுமோ திறமை வளர்க்கணுமோ அந்த அளவுக்கு முன்னுக்கு வரலாம். எல்லாரும் அவரேஜா ஒரு கரும்பட்டி எடுக்கிறதுக்கு 2 years 2.5 years எடுக்கும். அதையும் தாண்டி போலாம். ஆனா இதான் அவரேஜான காலம். இப்ப வந்து நாங்க வந்து சிறுவர்கள் எப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடை காட்டுவார்கள் என்று பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த ரீதியிலே இப்ப அடுத்ததா வந்து பொதுவாக தற்காப்பு கலை என்பது ஆண்கள் மாத்திரம்தான் பயில வேண்டுமா அப்படின்னு ஒரு கேள்விக்குரிய முன்வைத்தால் நிச்சயமாக இல்லை, பெண்களும் பயிலலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய அண்மை காலமாக நிறைய விடயங்களை நாங்கள் பார்க்கின்றோம். பெண்கள் வந்து இன்று ஆண்களுக்கு சமனாக
தைரியமாக வெளிவரும் ஒரு காலகட்டமாக இருக்கின்றது. இப்போ நாங்க ரோட்ல, அதாவது பாதையில சென்று கொண்டிருக்கும் பொழுது எவ்வளவோ பிரச்சனைகள், சின்ன சின்ன இன்னல்களை சந்திக்கும் பொழுது சில பெண்கள் அவங்களுடைய அந்த நம்பிக்கையை இழந்துடுறாங்க. ஆனா அந்த நம்பிக்கை இழந்து வெளிவரத்துக்கு அவங்களுக்கு மன தைரியம், அதே நேரத்துல உடல் தைரியம். காரணம், பெண்களை பொதுவா ஆண்கள் சொல்ற ஒரு விடயம் உடல் ரீதியா அவங்க வலிமை இல்லாதவங்க. அதனாலதான் இங்க ஆண்கள் பெண்களை எப்பயுமே ஒரு விதமான பார்வையிலே பாக்குறாங்க. ஆனால் இந்த உடல் வலிமை பெண்களுக்கும் இருக்குமே, ஆனால் நிச்சயமாக எத்தனையோ விடயங்களிலிருந்து அவங்க வெளிவரலாம். இப்போ அந்த பெண்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மார்ஷல் ஆர்ட் நீங்க கத்துக் கொடுக்குறீங்க? சரி, நான் அந்த கருத்தை முந்தி ஒத்துக்கொள்ள உடல் வலிமைன்றது இப்ப உண்மையாவே உடல் வலிமை தாங்கிருக்கு மன வலிமை இல்லை. எனவே பெண்கள் நான் எந்த கருத்துக்கு ஆண்களோட மன வலிமை கூடியவர்கள். எனவே நிச்சயமா உடல் வலிமையும் இருக்கும். அதுக்கு உங்களுக்கு உதாரணமாக டெக்னிக்கல் செய்து